பப்ளிக் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு செகண்ட் அட்வைஸ். எல்லாருக்கும் ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான் இருக்கோம். எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் ஹாய். பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம். எங்களோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே வரலான் இருக்கோம். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது பப்ளிக் எக்ஸாமில் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களால் பாஸே பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸால் பாஸ் பண்ண முடியும். இல்லை நான் பாஸ்லாம் பண்ணிடுறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் நல்ல மார்க்கும் எடுக்க முடியும். இல்லை நான் நல்லா தான் படிப்பேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் சென்டம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். ஒரு நாளைக்கும் என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கும் ஒரு வீடியோ கொடுத்துட்டே இருக்க போகிறோம். சேனலை கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லாமே உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு செகண்ட் அட்வைஸ், யூஸ் ப்ராக்டிஸ்டு பென். ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் எந்த பெண்ணை பப்ளிக் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும். அந்த பெண்ணை வச்சு தான் நீங்கள் ஸ்கூலில் கேட்குற எக்ஸாம்ஸு, நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற எக்ஸாம்ஸு, எல்லாத்துக்குமே டியூஷனில் வைக்கிற டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், அதே பெண்ணை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி எழுதுனா ப்ரெசன்டேஷன் நீட்டாக வருது, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குன்ற எல்லா விஷயமும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அந்த சப்போஸ் அந்த பெண் எப்போ எழுதும், எப்போ எழுதாது. இப்போ சப்போஸ் கீழே விழுந்துச்சுன்னா அந்த பெண்ணில் எழுதுமா எழுதாதா, அப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு எத்தனை பெண் எடுத்துகிட்டு போகணும், இங்கு எவ்வளோ சீக்கிரம் காலி ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் யூஸ் பண்ண பெண்ணே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட கடைசியாக இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரே மாடல் பெண்ணே யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நல்லா பழகிடுச்சு, அந்த பெண் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் போய்ட்டு கடையில் போய்ட்டு புது பெண் வாங்கிட்டு போய் நீங்கள் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுது. பாக்ஸ் அலோடு இல்லை, அதை பற்றி உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன். நீங்கள் அந்த பெண்ணை யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போய்டுது. புதுசாக ஒரு பெண் வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது புது ஸ்டாக், அது ஸ்டாக் பழையசாக இருக்கலாம், சப்போஸ் எழுதாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் ஏற்கனவே எழுதின பெண்ணே நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ அப்படியே கரெக்டாக கிடைக்கும். அந்த சப்போஸ் உங்களுக்கு அந்த வேறு பெண்ணை நீங்கள் வாங்கி எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேறு பெண்ணில் நீங்கள் வாங்கி அந்த டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பெண் சப்போஸ் எழுதாமல் போனாலும் உங்களுக்கு பிரச்சனை, ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் நீட்டாக வராமல் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ண பெண்ணையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக வரும், ஃப்ளோ கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கணும். அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண பெண்ணை பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுக்க போகிறோம், டிப்ஸ் கொடுக்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே ஒன்றும் சூப்பராக இருக்கும் போது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.